தொடர்ந்து நாம் வந்து ஆண்டவர் நினைச்சு கண்ணீர் தருகிறோம். இப்போ ஆண்டவர் செய்ய அற்புதங்கள்ல ஒன்று மட்டும் நம்ம நினச்சி பார்க்கணும். ஐயா எங்கே காணும் சொன்னீங்க இருந்துங்க காணாமல் போயிட்டாங்க. ஐயா இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் எங்கே இருக்கேன்? அங்கே ஒரு வாட்ச் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எங்கே இருக்குது? சுவத்தில் இருக்குது. எங்கே இருக்குங்க? சுவத்தில் மாட்டிருக்காங்க. எவ்வளோ தொலைவு இருக்கும்? ஒரு 25 அடி இருக்கும். அது எப்படி சொல்கிறீங்க? அறிவு நான் சொல்கிறேன். அறிவு நான் படிச்சிருக்கேன் இல்லையா? எனக்கு இல்லை, அதனால் கேட்டேன். கஜம் வந்து ஒரு 3 அடி இல்லை, இது இத்தனை அடி இருக்குன்னு ஒரு துறையமாக சொல்கிறீங்க. ஆமாம். அது வந்து அது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? 25 அடின்னு அப்படின்னு சொல்லியா? சொல்லல, அந்த இடத்துல இருக்குதுன்ற பார்த்து சொல்கிறேன். நான் கண்ணால் பார்த்து சொல்கிறேன். அப்போ கண்ணு தான் வந்து உங்களுக்கு உணர்த்துது. அப்போ கண் இல்லைன்னா இது பண்ண முடியாது. கண் இல்லாதவங்க கபோதி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி சொல்லக்கூடாது. அது மாதிரி சொல்லக்கூடாதா? நொண்டி கபோதி அது மாதிரி சொல்லணும். சன்மார்க்கத்தில் நீங்கள் சன்மார்க்க சங்க தலைவராக இருக்கீங்க. கண் இல்லாத கபோதின்னு சொல்லாமல் என்ன பார்த்து கண் இல்லாத மாதிரி இருந்தால் கபோதி தான். கண் இருக்குது ஆனால் கண் இல்லாத மாதிரி என்ன? இப்போ எனக்கு கொஞ்சம் மங்களம் தெரியும். அப்போ நீங்கள் என்னதானே தாக்கி பேசுறீங்க? உங்களுக்கு உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே ஏதோ என் மேலே கோவம். பரவாயில்ல விடுங்க. அப்புறம் நான் சொல்றது பயிற்சி முடிச்ச பிறகு பார்த்து இல்லை ஒரே நிமிஷம். கண் இருக்குது சரி, ஆனால் கண் இல்லாத மாதிரி பார்க்கும் பாடாத மாதிரி போறான்னு வச்சுங்க, அவன் தான் கபோதி. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். சரி, இப்போ உங்களை அடியேன் பார்க்குறேன், நான் எங்களை பார்க்குறேன். சரி, இப்படி பார்ப்பதற்கு ஒரு உலகத்தில் உள்ள ஒரு பொருள் இந்த வடிவத்தில் இருக்குது, இந்த வண்ணத்தில் இருக்குது, இவ்வளோ தொலைவில் இருக்குன்னு பார்ப்பதற்கு முக்கியமான 2 என்ன? சொல்லுங்க. அது இருக்கட்டுங்க, அது அப்பாரம். ஒலி முக்கியம். சூப்பர். ஒரு இன்னொன்று ஒளி கண்ணாடியில் ஊடுருவுதுங்க ஐயா. கண்ணு இருந்து ஒளி இல்லை, அமாவாசையில் உருவத்தை பார்க்க முடியாது. ஒளி இருந்து கண்ணில் பிரச்சனை ஆகி போச்சுன்னா தெரியாது. ஆக ஒரு பொருளுடைய வண்ணம் வடிவம் அது எந்த தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறது கண் ஒளி. இது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிற அற்புதம் தான் மிகப்பெரிய அற்புதம். அது கண்டாக்குதான் தெரியும். அதை அடியேன்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த +2 புக்கெலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆண்டவருடைய அற்புதம் எப்படி இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு அது முதல்ல நாங்கள் படிக்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. அப்புறம் படிக்கும்போது இந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் சொல்லிட்டாங்க 12ஆம் கிளாஸு ஜுவாலஜி புக்கெலாம் வாங்குவேன். அதை வாங்கி அதில் என்னென்ன இருக்குதுலாம் பார்ப்பேன். அது ஓரளவுக்கு டீட்டெயில் இருக்கும். இப்போ சமீபம் நெட்டு வந்ததுனால ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறோம். இப்போ அந்த அற்புதத்தை பார்க்க போகிறோம். இந்த டாக்டர் வந்து இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஒரு லெவலுக்கு போவானுங்க. அந்த இருக்கிற ஆற்றல் வந்து அது இயற்கை. கட்சி ஆரம்பிக்கலை, ஆனால் அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் தான். எல்லா விஞ்ஞானிகளுமே கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் தான். ஆனால் அவங்க கட்சி ஆரம்பிக்கலை, ரிஜிஸ்டர் பண்ணல. ஆனால் கடவுள் என்ன நீங்கள் சொல்லணும்ல, அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும்னா பிரயோஜனம் இல்லையா? இப்போ நமக்கு எப்படி பார்வை தெரிகிறத விஞ்ஞானத்தை வச்சு நம்ம பார்க்கணும். இப்போது கண்ணுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம்னா, இப்போ வந்து ஒளியானது சூரியன்கிட்ட நமக்கு வருது. இந்த ஒளி கதிர்கள், ஒளி லைட் ரேஸ் ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் ஸ்பீடு. என்ன ஸ்பீடாக போகுதுன்னா அந்த ஒளி கற்றை, அதை பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து போட்டான்கள் ஒளி அணு துகள்கள் இருக்குது. அதனுடைய வேகம் 1,86,000 மைல் பெர் செகண்ட். அப்படின்னா கிலோமீட்டரில் ஒரு செகண்டு போட்டால் 3 லட்சம் கிலோமீட்டர் அது சூரியன் இடத்துலேருந்து வந்து சேரும். அதுக்கு எப்படி அந்த ஆற்றல்? இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி. அதுக்கு எப்படி அந்த ஆற்றல் கிடைச்சது?
அந்த லெவலுக்கு ஏன் இவன் போல? ஏன் போலன்னா அது இயற்கை தான். எல்லாத்துக்குமே ஒன்று, அது இயற்கை. ஏண்டா சாவர, அது இயற்கை. ஏண்டா பிறக்கிற, அது இயற்கை. எல்லாத்துக்குமே இயற்கை. அந்த இயற்கை தான் வள்ளலாறு சொல்கிறார். அவர் வள்ளலாறு என்ன சொல்கிறாரு? முதல்ல இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய, இயற்கை விளக்கம் நிறைவாகிய சத்திய ஞான சபையிலே இயற்கை உண்மை நிறைவாகிய அருட்பெரும் ஜோதி சொரூபராய் இயற்கை இன்பம் நிறைவாகிய அந்த அற்புத ஆனந்த திருநடனம் செய்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, அந்த ஆண்டவர் இயற்கைன்னு தானே சொல்கிறார். வள்ளலார் சொல்கிறது இயற்கை. அந்த கடவுள் என்பதே இயற்கை தான். அந்த இயற்கை வள்ளலார் சொன்னது என்ன? ஷார்ட்டாக சொன்னார். அந்த இயற்கை என்ற ஒன்று அதனுடைய செயலை நாம் கண்ணால் பார்க்கலாம். அதனுடைய செயல் தான் இந்த பிரபஞ்சம், மகா பிரபஞ்சம், எல்லையற்ற பிரபஞ்சம். இதுக்கு எல்லை என்பதே கிடையாது. ஒரு கேலக்சியில் 50,000 கோடி இந்த மாதிரி சூரிய குடும்பம், அதுக்கு பேர் மில்கிவே கேலக்சி. அது மாதிரி பல லட்சம் கோடி, 50,000 கோடி கேலக்சி அந்த டெலஸ்கோப்பில் நாசா இதுவரையில் கண்டுபிடிச்சிட்டு. அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரியது, இதை தான் நினைக்கிறது. ஏன் இதை நினைக்க மாட்டேறோம்? நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா? நமக்கு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? பசி எடுக்குது, ஃபீட் பண்ணோம், இருக்க வீடு, இது மட்டும் சந்ததியை விருத்தி செஞ்சோம், பேரம்பேத்தியை பார்த்துட்டு செஞ்சுட்டு அப்புறம் பாடையில் படுத்துறது, இது மட்டும்தான் வாழ்க்கையா? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லைஃப்? வாழ்வு 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 என்றால் என்ன? வாழ்வு என்ற சொல்லுக்கு பின் மரணம் கிடையாது. வாழ்வு என்ற சொல்லுக்கு பின்னாடி மரணம் என்பது கிடையாது. வள்ளல் பெருமான் வந்த பிறகு இன்னொரு 100 ஆண்டு காலத்திலே அகராதியிலிருந்து சில வார்த்தைகள் எடுத்து விடப்படும். அப்படி எடுக்கப்படுகின்ற வார்த்தைகளிலே மரணம் என்ற ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. மரணம்ன்ற வார்த்தை இருக்காது. ஏன்னா புத்தருக்கு அவங்க அப்பா அப்படி தான் பண்ணார். அவர் பிறந்த உடனே எல்லா தேசத்து ஜோதிடர்கள் வல்லுநர்கள்லாம் வர வச்சார். என் பையன் எப்படி இருப்பான் எல்லாருக்குமே தெரிஞ்சு அவர் சன்னியாசம் தான் போவாங்க. ஆனால் அதை சொன்னால் எல்லாருமே சக்கரவர்த்தி ஆகிடுவாங்க. ஒருத்தர் மட்டும் பொய் சொல்ல விரும்பல. பேரரசரே, நான் ஒரு உண்மையை தான் சொல்லுவேன். ஆனால் இந்த உண்மையை சொல்லும்போது தாங்கள் என்னுடைய சிரச்சேதம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். என்னுடைய தலையை சீவி விட்டாலும் பரவாயில்ல. ஏன் சொல், அதனால் ஒன்று வேண்டாம் சொல்லு. உன்னுடைய மகன் நாட்டை ஆள மாட்டான். அவன் உலகமே போற்றும்படியான புத்தனாவான். அப்படியா? சரி போடு. அந்த அரண்மனை சுற்றி கம்ப்ளீட்டாக கோட்டையை போடு. கோட்டைக்குள்ளே வயசானவங்களை யாரும் அனுமதிக்காத. எல்லாம் இளைஞர்கள், பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னு இருபுறனை உள்ள சேர்க்காத. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. வாத்தியாரா, மரணம் என்ற வார்த்தையை அவனுக்கு சொல்லாத. பிறப்புன்ற வார்த்தை எதையும் சொல்லாத. தோல் சுருங்கினவங்கள உள்ளே விடாது. அவனுக்கு எல்லாருமே வாழ்க்கைன்னா இன்பம், இன்பமானது தான் இந்த உலக வாழ்க்கை. 18 வயசு 12 வயசு கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பெற்றுட்டாங்க. 21 வயசில் அவருக்கு நைட்டு நம்மை சுற்றி ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட்டுகிறது. உள்ளிருந்து கனல் பறக்குது. உள்ள நம்மை ஏதோ ஒன்று மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தாரு. பொண்டாட்டிகிட்ட சொல்லலை. ஒரு ஆண் குழந்தை சுவத்தேறி குச்சி வர்றாரு. அப்போது ஒருத்தர் நொண்டிக்கிட்டு வர்றாங்க. அப்போ தான் பார்க்குறாரு. ஏன்னா அப்படி நடக்கிறீங்க? இதுதான் வினை நான் செஞ்சேன் அப்படின்னா போப்பா, நானே இப்போ என்ன சரி. அப்படி பல இது பார்த்துருக்காரு. ஒருத்தருக்கு வயசாகி ரொம்ப ஊனிக்கினே அந்த நடக்க முடியாத தள்ளாடிக்கிட்டு முகெல்லாம் சுருங்கி போய்
பார்த்து அதிர்ச்சி ஆகும். ஏன் இப்படி இருக்கீங்க? அதான் முதல்ல பார்க்குறாரு. 19 வயசு 21 வயசில் அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு. இது பார்க்கக்கூடாதுன்னா அவங்க அம்மா பண்ணார். ஆனால் பார்த்துட்டேன். பார்த்தா அவருக்கு ஞானம் வந்துடும். அது ஏன் 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 கேட்பார். ஏன் எதுக்கு எப்படி நம்ம கேட்குறதில்ல. அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன் எதுக்கு எப்படி கேட்குறாரு. அவரால் பதில் சொல்ல முடியல. என்னப்பா அது வயசாச்சுன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி உனக்கு கூட வரும் அப்படி. அப்படியா? சரி, அதையும் கடந்து 4-5 ஊர் கடந்து போகிறாரு. ஒரு ஜனம் கூட்டம் போகுது. யோசனை பண்ணுறாரு, இன்னும் மேலே யாரோ ஒருத்தர் 10ன்னு போகிறாரு. அவரை 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க, மாநாட்சின்னு போகிறாங்க, இசைக்கருவிகள், பின்னாடி ஒரு கும்பலே போகுது. அப்புறம் ஒன்றும் புரியல. அந்த வழியாக போய் கூப்பிட்டு ஏன் ஒரு மேலே 10ங்கிறவர் தூக்கின்னு போகிறாங்க. அடா பாவி, அவன் செத்து போயிட்டான்டா, செத்து போயிட்டானா அப்படின்னா பைத்தியக்காரன். செத்து போயிட்டான்னா அவன் பேச மாட்டான்டா, நடக்க மாட்டான்டா, ஒன்றும் பண்ண மாட்டான்டா, அது உடம்பு அசையாதரா, அது கொஞ்ச நேரம் பொறுத்து நாத்தடிக்கும், எதுவுமே வச்சிருவாங்க. ஓ அப்படியா? அது எனக்கு கூட வரணும். எல்லாருக்கும் செத்து தாண்டா போனோம். அப்புறம் தான் அவர் காட்டு போட்டுட்டார். இப்படி தான் புத்தர் ஏன் எதுக்கு எப்படி நம்ம கேட்கறதில்ல. ஒன்றையும் கேட்கணும். சில விஷயத்துக்கு வரும். இறைவனுடைய அற்புதம் ஒன்று பார்க்குறோம். அதுதான் அந்த ஃபோட்டோன்ஸு. எப்படி அந்த ஃபோட்டோ அப்படின்ற வார்த்தை அந்த ஃபோட்டோன்னு உருவாகிறது தான் அந்த ஃபோட்டோ. இப்போ ஃபோட்டோ பிடிக்கிறோம். ஃபோட்டோ இங்கே கேமரா வச்சு உங்களை ஃபோட்டோ பிடிக்கிறோம். அப்போல்லாம் இப்போ மெத்தடில் நிறைய மாறி போச்சு. அப்போ 100 வருடமாக ஃபெரக்ஸ் ஆக்சைடும் ஒரு ஃபில்மில் ஃபெரிக் ஆக்சைடும் தடவாங்க. அதை தடவுனா என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, அந்த பல்லு வெள்ளையாக தெரியும். இப்போ ஐயாவுக்கு முடி கருப்பாகுது, சிரிக்கும் போது பல்லு வெள்ளையாகும். இது சட்டை, இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஃபோட்டோஸு அக்யூரேட்டாக அந்த வோல்டேஜை மட்டும் எடுத்து வந்துடும். அந்த கலர் ப்ளஸ் வோல்டேஜ்னாவே அந்த வோல்டேஜ் ஏற்ற கலர் தான் இருக்கும். இப்போது இந்த மூக்கு ஒரே கலர் தான் இருக்கும். பையன் டிராயிங் போட்டான்னா பேப்பரில் அது சப்பையாக தான் தெரியும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் ஃபோட்டோவில் அப்படி தெரியாது, நேச்சுரலாக தெரியும். எப்படின்னா நமக்கு ஃபோட்டோ விட 1000 மடங்கு கிளியராக தெரியும். ஆனால் அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல படத்துக்கும் இந்த இடத்துல படத்துக்கும் வித்தியாசம். இந்த இடத்துல படுறது இந்த லைட்டு ஸ்ட்ரைட்டாக படும், இந்த இடத்துல படுறது இப்படி பட்டு இப்படி படும். அப்போ வோல்டேஜ் மாறும். அப்போ உங்களுக்கு அந்த பெண்டு தெரியும். இந்த மூக்கில் இந்த பெண்டு நமக்கு எப்படி மூளையில் உணர்றோம் அப்படின்னா வோல்டேஜ் தான். ஆனால் நம்ம வரையும் போது தட்டையாக தான் வரும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருது. இப்போது அந்த ஒளி பட்டு இப்போ அண்ணன் இதில் உடம்புல பட்டு அதே வேகத்தில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த புள்ளி சட்டை, இந்த ஃபேண்ட்டு, இந்த முடி எல்லாம் சந்தனம் போட்டு இது எல்லாம் எங்கே கண்ணில் பட்டு. இது ஆண்டவருடைய இயல். அது ஆண்டவருடைய செய்கைனால்தான் அது 1 செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வருதுன்னா அதுக்கு எப்படி அந்த ஆற்றல் கிடைக்க முடியும்? ஒவ்வொரு ஃபோட்டோன்கள், கோடிக்கணக்கான ஃபோட்டோன்கள் இந்த செகண்டில் நம்மளுக்கு விழுந்துட்டுருக்கு. இப்போ நம்ம உங்களை பார்க்குறோம்னா அந்த நடராஜனுடைய நடன நிகழ்ச்சியிலன்னா பார்க்க முடியாது. அது என்ன பண்ணுது? இப்போ கண்ணுக்கு வந்துடும். கண்ணில் வெண்படலம். ஃபஸ்ட்டு கண்ணில் வெண்படலம், அதுக்கு அடுத்தது அது நிறைய இருக்குது. முக்கியமான மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நெட்டில் பார்த்தா டீட்டெயிலாக தெரியும், எல்லாருக்கும் பார்க்கணும். இது கண்டாக்டருக்கு தான் தெரியணும். நம்ம கண்ணு நாம் தெரிஞ்சிக்காத கண்டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும்னா தப்பது. எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அது இனிமேலுக்கு நடக்கும். சின்ன 5 வயசு பையனே இந்த டீட்டெயில்ஸு, இந்த மேலோட்டமானது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கண்ணுக்கு பார்த்திங்கன்னா பெப்பிள்ஸ் சொன்னோம். அதுக்கு உள்ள லென்ஸ் இது எல்லாமே மாமிசத்தால் தான் ஆனது, செல்களால் ஆனது. மாமிசம் தான், மொத்தமே மாமிசம் தான். ஆனால் வெவ்வேறு செயல்பாடு.
அந்த வெளித்தின்படம் ஒளியை வாங்குது, அது ஒரு வேலையை பண்ணுது. லென்ஸு, பப்பிள்ஸ் அது வருது. இன்னொன்று ஐரிஸ்ன்னு சொல்கிறாங்க, அது நிறைய இருக்குது. இது 3 போக இதெல்லாம் ப்ராசஸ் ஆகும். அந்த ஒளியை ப்ராசஸ் பண்ணு. அது ஒளி இப்போ ஃபோட்டான்கள் எங்கள் விழுந்த உடனே அது நிறைய ப்ராசஸ், அதெல்லாம் படிக்கணும்னா கண்டா ஏகப்பட்ட, அதுதான் பேசிக்காக. அது எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குதுன்றத அது போகும், ஒரு கண்ணுக்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம விழிக்கோளை முட்டை அளவு பண்ணுறோம். அதை சுற்றி ஒரு திக்கான சுவர் இருக்கும், அதுக்கு பேர் இந்த ரெட்டினா. அந்த ரெட்டினாவில் நாம் படுறது தலைகீழாக பிரதிபலிக்கலாம். ரெட்டினால் தலைகீழாக, அது ஒரு காரணம். ரெட்டினாவில் பதிஞ்ச பிறகு இப்போ ரெட்டினா வரியில் என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுடைய உருவம் எந்த கருமணியில் பட்டு ஏகப்பட்ட ப்ராசஸ் ஆகி அது என்ன ஆகுதுன்னா, அது ஒன்றும் ஆகலை, கம்ப்ளீட்டாக மெசேஜாக மாற்றப்படுகிறது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல். அந்த வோல்டேஜ் கூட இப்போ போகாது. அந்த இந்தந்த வோல்டேஜில் இருந்தது இப்போ இவ்வளோ பெரிய உடம்பில் துல்லியமாக ஒவ்வொரு போட்டோன்களும், பல கோடிக்கணக்கான போட்டோன்களும் இங்கே பட்டு அதனுடைய பங்கு நமக்கு உணர்த்துது. உங்களுக்கு சின்ன புள்ளி இங்கேருந்து அவட எனக்கு கற்பாக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த அருட்பெருஞ்சோதி நடராஜ பெருமான் உணர்த்துறார், ஒன்னொன்னுத்தையும் உணர்த்துறார். அது அவர் தான் ஐரிஸாக இருக்கார், அவர் தான் அந்த விழிவன் படலமாக இருக்கிறாரு, அவர் தான் பிப்பிலாக இருக்கார், அவர் தான் கார்னியாவாக இருக்கார். இது வரையில் இது சமிஞ்சையாக மாற்றப்படுகிறது. சமிஞ்சை சிக்னல், மெசேஜ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக மாற்றப்படுகிறது. இந்த சிக்னல் அதுக்கடுத்தது யார்கிட்ட கொடுக்குதுன்னா, அந்த கண்ட அந்த ரெட்டினாவுக்கு பின்னாடி மயிரிழை மாதிரி நரம்புகள் மூளைக்கு போகும். இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல அது என்ன பண்ணுது, அதுக்கு பேர் நியூரான்ஸ். நியூரான்ஸு கோடிக்கணக்கான நியூரான்கள் வரிசையாக அது அந்த நரம்பில் நின்று அது ஒன்று கொடுத்து ஒன்றுக்கு அது பரிமாற்றம் செய்கிறது. அது ஒரு செகண்டை லட்சமாக பிரித்தா அதுக்குள்ளே அது வேலையை முடிச்சிடும். நான் அவங்கள எனக்கு தெரியலைன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? ஆகாது. இப்போ கண்ணை முடிகிறது தெரியல, கண்ணை திறந்தா தெரிஞ்சுது. கண்ணை திறந்தா தெரிஞ்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம் எடுத்துருக்கேன். இல்லை, நம்ம எதுக்குமே காரணம் இல்லை, நம்ம எதுக்குமே உதவ மாட்டோம். நம்மால் ஆகிறது ஒன்றுமே இல்லை. இந்த சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது அப்படின்றார் வள்ளலார். இன்னும் பச்சையாக சொல்கிறார், முடியெடுக்க வல்லனோ இறைவா நின் அருள் இழதே, முன்னே வைத்த அடியை பின் வைக்க முடியாது, அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன. ஒன்றுமே ஆகாது. நம்மளை இப்போ ஒவ்வொரு செகண்டும் இயக்கி கொண்டிருப்பது அந்த இறை அருளாற்றல். அருளாற்றல் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. அதை தான் சொல்கிறார், நினைந்து பாருங்க. அப்போ இந்த விஞ்ஞானம் நமக்கு உதவ எவ்வளவு உதவ வந்திருப்பாரு. அப்போது அந்த மெசேஜ் சிக்னல் மூளை வழியாக பெருமூளையில் தான் நாம் உணர்றோம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த முட்டாள் சயின்டிஸ்ட். கரெக்டு தான். இதுவரையில் விஞ்ஞானி சரவணசாமி சொல்வார், வி என்ற எழுத்து அருள் ஒளியையும் குறிக்கும். அருள் ஒளினா கடவுளையும் குறிக்கும். வி அப்படின்னு விசாரம், சத்விசாரம்னா சத்தாகிய வி என்கின்ற அருட்ஜோதியை சார்ந்து கொள்ளுதல் சத்விசாரம். இது வீன்னா அருள் ஒளியை குறிக்கும், அருட்ஜோதியை குறிக்கும், கடவுளை குறிக்கும். இன்னொன்று அது நெகட்டிவ் இன்மை பொருளை குறிக்கும். இன்மை பொருளை குறிக்கும். மெய்ஞானி மெய்ஞானி, விஞ்ஞானின்னா வி ப்ளஸ் ஞானி விஞ்ஞானி. ஞானின்னா ஞானம்னா அறிவு, வீணா அறிவு விட்டோம்னா. விஞ்ஞானினா அறிவு விட்டுன்னு அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஏன்னா வி போட்டால் அந்த ஒரு எழுத்து இன்மை பொருளை குறிக்கும். ஞானம்னா அறிவு, அது ஞானத்துக்கு முன்னாடி வி போட்டால்
அறிவு இன்மை. ஏன்னா இங்கே தான் உணர்வுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் எங்கே தெரியுறீங்க? இப்போ அந்த அந்த கடிகாரம் எங்கே தெரியுது உங்களுக்கு? நியாயமாக சொல்லுங்கள், எங்கே தெரியுது? கண்ணில் தெரியுது. ஒன்று சூத்திரம் தெரியுது, கண்ணிலையும் தெரியல, அங்கேயும் தெரியல, மூளையில் தான் உணர்றோம். அப்போது சொல்கிறவன் மூளையில் உணர்றன்னா இந்த மூளையில் தான் நம்ம இருக்கோம்னா மூளையில் எந்த உருவத்தில் இருக்கிறோம்? நம்ம மூளையில் உணர்றோம். ஓகே, மூளையில் உணர்றோம்னா மூளையில் இருக்கிற நாமோ எந்த வடிவத்தில் இருக்கோம்? சூப்பர் சூப்பர், கேட்டு. ஆக நம்முடைய மூல வடிவம் உணர்வு. உணர்வு என்ற உணர்வு அல்லது அறிவு, இதுதான். அதை அதுக்கு சாட்சி அவங்க தான். அதை பற்றி எந்த ஒரு டெஃபனிஷனும் சொல்லாத விளக்கவே முடியாது. ஏன்னா அந்த உணர்வு எல்லாம் வல்ல கடவுளே அந்த உணர்வாக இருக்கார். அது அல்லாமல் அந்த உணர்வுக்கு உணர்வாக இருப்பார். அவரே அனுபவிப்பவராக இருக்கிறார், அனுபவத்தை தருபவராக இருக்கிறார். ஆக எல்லாம் அவரே இருக்கார். ஆக அந்த ஐயா சொன்னப்பாங்க உணர்வாக இருக்கிறோம். நம்ம இருக்கிறோம், நம்முடைய வடிவம் உணர்வு. அந்த உணர்வு சாதாரண புலன் உணர்வோ, மன உணர்வோ, ஜீவ உணர்வோ, ஏன் ஆன்ம உணர்வோ கூட கிடையாது. அந்த உணர்வுக்கு பேரு தான் தனி பெரும் கருணை என்கின்ற உணர்வு. அதுதான் தயவு உணர்வு, அதுதான் அன்பு தத்துவம். அது இயற்கையாக உள்ளது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இங்கு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அது ஏன்? நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நாம் கேட்டால் இங்கு வந்தோம். யாரை கேட்டு இங்கு வந்தோம்? வருவிக்க உற்றோம். வள்ளலார் சொல்றாரு. ஆனால் எல்லாருமே வருவிக்க உற்றோம். பிறக்கத்துக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு படியன் செத்து போயிட்டோம்னா கோசலை ராமன் என் பசங்க எழுதி வச்சுருவாங்க. தோற்றம் 1964, மறைவு 2025 வச்சுருவாங்க. சரி சரி ஏதோ போடுறாங்க. தோற்றம் மறைவு 3000. ஏகப்பட்ட வியாதி இருக்கு. 1000 வியாதி வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ணுறது? அதான் நீங்கள் இந்த கதராடையை போட்டு பொன்னாடை போத்துற மாதிரி அதே பொய்யை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படிதான் வாழணும், பொய் சொல்லி தான் வாழணும். கந்த புராணத்தை கூட அப்படி பழக முடியாது. கந்த புராணத்தில் அப்படி தான் ஒரு அரக்க பூமியை பாயா சுருட்டி கடலில் போய் சொல்லிட்டான்னா அதை தீக்கதாரம் பிடிச்சிக்கிறான். அடப்பாவி, பூமியே பாயா சொல்லிட்டானா அது கடலும் சேர்ந்து தானடா வருது. அது எங்கடா போய் வெயிட் பண்ணி அறிவு அருமையான பாயிண்ட் அவன் பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண மாட்டான். பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டூல் மட்டும் போட்டுமா, இந்த மாதிரி ஒயர்லெஸ் மைக்கு, இல்லைன்னா இந்த மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க அந்த காலத்தில் புனல், அதிலே வச்சு பேசுவான். ஜனம் நிறைய கூடிட்டான் அவன் பேசுகிற பேச்சு. அவ்வளோ அருமையாக பேசுவான். நீங்கள் இந்த கம்யூனிஸ்டில் தலைவராக இருந்தீங்களா, சூப்பராக பேசுவீங்க தெரியும். ஆக அப்போது அந்த உணர்வு என்கின்ற ஒன்று தான். அது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதுதான் அற்புதம். அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே பொற்பதம் சிற்பதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது. அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன். நித்திய ஞான நிறைய முதுண்டனன் நிதை உலகியல் சந்தையை விண்டனன். அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன்.
இங்கே தான் பார்க்குறாரு. நல்லா இருக்கு. முதல்ல இங்கே தான் பார்க்குறாரு, இந்த இடத்துல அந்த யூஷேப் கேவிட்டிக்கு மேலே சத்திய ஞான சபை இருக்குது. அது மண்ணாலோ செங்கற்களாலோ இரும்புகளாலோ மணலாலோ கட்டைகளாலோ மணிகளாலோ கட்டப்பட்டது அல்ல. அது ஒரு வெளி சத்தியம் அப்படின்னால கடவுள், அன்பு தத்துவம். அற்பெருஞ்சோதின்றது ஒரு அன்பு தத்துவம் சொல்லுங்க. அது ஒரு இயற்கையாக உள்ளது. அதை நினைச்சாலே நம்ம கண்ணு எப்படி ஐயா, எப்படி சாமி உன்னால் இயற்கையை இருக்க முடியுது? அனாதி காலமாக எப்படி உன்னால் இயற்கையை இருக்க முடியுது? கேள்வி கேட்கணும். என்னால் புரிஞ்சிக்க முடியலையே, என்னால் அதை ஜீர்ணிக்க முடியலையே. உன்னுடைய உண்மை சொல். அனாதி என்றும் என்றும் இருப்பவர்னா எப்படி? இப்போ நாங்களாம் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நான் பிறந்தேன், பையன் போட்டான் தோற்றம்ட்டு மறைவு, எல்லாமே தோற்றம் மறைவுதானே. நீ மட்டும் உனக்கு மட்டும் எப்படி இயற்கையாகவே என்றும் இருப்பது எப்படி உனக்கு சாத்தியமாகிறது? அதுதான், அதை கேட்டு அதை தான் நினைந்து இது அனைத்தையும் நம்ம மனதில் வச்சுக்கிட்டு அந்த நினைந்துன்ற அந்த பாடலை அப்போது அந்த உணர்வு தான் நாம் இருக்கும். தாய்மானவர் இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த உணர்வு பற்றி ஆண்டவர்கிட்ட சந்தேகம் கேட்குறேன். இறைவா, நான் யார் நீ சொல்லு. நான் எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன், என்னை ஏன் இங்கே பிடிச்சி ஜெயிலில், இந்த தேகத்தில் ஜெயிலில் போட்டிருக்க, ஏன் எனக்கு இந்த இன்ப துன்ப வாழ்வு, நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் படைத்த, எல்லாம் நிறைய கேள்வி கேட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கினேனாவே அனைத்து வியாதிகளும், அனைத்து துன்பங்களும், அனைத்து சோதனைகளும், அனைத்து வேதனைகளும், வேண்டாத சூழல்கள் அனைத்தையுமே தீர்க்கின்ற ஒரு அருமருந்து எது என்றால் நீ யார் என்று தெரிந்து கொள்வது. அங்கே ரோஜனே மிச்சம் எந்த மருந்து சாப்பிட்டாலும் 6 மாதம் நல்லா இருக்கலாம், திருப்பி அது போகலாம், அல்லது வேறு ஒரு ரூபத்தில் வரலாம். விதியை மாற்ற முடியாது. விதியை மாற்றணும்னா ஒன்றே ஒன்று, உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தத்துவம் என்கின்ற இயற்கை உண்மை அதுதான் நீயாகவும் இருக்கிறாய், அதுதான் இங்கே கடவுளாக இருக்கிறது. அது அந்த இதில் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தோடுடைய செவியன் விடையேறி தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலராம். எல்லாம் மலருக்குன்னா ஏடு இருக்குது, ஒரு தாமரை இருக்குது, அதில் நிறைய அடுக்கடுக்காக இருக்கும். ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, விஷ்ணுவுக்கு தொப்பில் இருந்து டப்புன்னு தாமரை பூ வந்துச்சான். அந்த தாமரை பூவிலிருந்து பிரம்மாள் வந்தாராம். அந்த பிரம்மா வணங்குற கடவுளே அப்படின்னு போட்டாராம். அது சரியில்லை, அடியனால் அது ஏற்றுக்கொள்ள முடியல. ஏடுடைய மலராம், மலர் என்றாலே ஆன்மாவுக்கு பேர். பூ, அந்த மனுஷன் பூ மாறிடா, இல்லை தங்கம் சொல்லணும், தங்கம் மாறிடா, அவன் உள்ள பூ மாறிடா, அவன் ஒன்றும் மனசு வேலை பூ, அகப்பூ, அகப்புறப்பூ, புறப்பூ, புறப்புறப்பூ, அகவல பூ. ஆமாம். இன்னொன்று, மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவார். மலர்னா ஆன்மா, ஆன்மாவுக்குள்ளே எழுந்தருள் இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நீ வணங்கி வாழ்த்தி போற்றி துதித்து தற்போதமிழுந்து அவனோடு ஒன்றி உள்ளொளி தியானத்தினால் சார்ந்து கொண்டாயானால் நீ நீடூழி வாழ்வார். நீடு வாழ்வார்னா அங்கே மரணம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுதான் மரணம் இல்லாதது. ஆக மலர் என்றால் ஆன்மா. இங்கே ஏடுடைய மலரான் என்று தேவாரத்திலே முதல் பாடலிலே சொல்ல வேண்டிய காரணம் இந்த தாமரை பூ அல்ல, அது அடுக்கடுக்காக ஒரு ஏடு, அது அல்ல. இங்கே சொல்லுவது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். ஒரு மனிதன்னா இப்போ நாம் இருக்கோம்னா 4 பகுதிகளால் ஆனவன் இந்த மனிதன். இது எல்லாம் மனசில் பதிவு வச்சுக்கணும்.
நம்ம ஒரு மனுஷன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாமிச உடம்பு, வேரியபிள் பாடி, இது எடை போடக்கூடியது. இந்த சிற்பம் 25 கிலோ சிற்பத்தையும் எடை போடலாம், நம்மளையும் எடை போடலாம். We are not the variable body, we are not the substance, we are not the particle. நாம் பொருள் அல்ல, நாம் அருள். இதை உணர்ந்து கொண்டால் நித்திய வாழ்வு பெறலாம். நம்ம எந்த நோய் வந்தாலும் டாக்டர்கிட்ட போகிறோம், தேவல் என்றவல்ல. அம்பல தரசே அருமருந்தே, அருமருந்து ஆனந்தத்தேனே அருள் விருந்தே, பார்த்த போதே பிணிகளை போக்கும் மருந்து. வல்லால் உன்னை பாட பாட வாய்மணக்குதே, வஞ்ச வினைகள் என விட்டோடி தலைவணங்குதே. எல்லாரும் உனது புகழை கேட்க செவினையக்குதே, எந்தாய் தயவை என்னும் தோறும் உடம்பு இயக்குதே. அதனால் வஞ்ச வினைகள்லாம் ஆண்டவர் நினைச்சு தோத்திரம் பண்ணுங்க, தியானம் பண்ணலாம். இது பண்ணால் நோய்கள் பறந்து கொள்ளும். நோய் நமக்கு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா வினைன்னு சொல்லுவாங்க சமய மதத்தில். வள்ளலார் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னை அறிவதற்காகத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நீ உள்ள வரணும், இந்த புறநிலைகளை விட்டு நித்திய வாழ்வுக்கு பெறுவதற்கு நீ அககுகைக்கு வரணும், அககுகைக்கு வரணும். அது அருணையினார் கடைசி வரையில் குகனே முடிப்பார். குருவாய் அருவாய் உலகாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. குகை, அககுகை. அந்த காலத்தில் மகாவீரர் சமணாகர் புத்தர்கள்லாம் சேஃப்டி என்ன பண்ணுவோம்னா மலையில் அந்த குகையில் இது பண்ணுவோம். குகையினுடைய சிறப்பு என்னன்னா, அது மிகப்பெரிய குடைவரை கோயில். அதில் வெய்ய காலத்துக்கு உங்களுக்கு வெயில் தாக்காது. அது கேட்டில் போட மாட்டாங்க, அந்த நுழைவாயில் திறந்து விடுவாங்க, காற்று வந்துகிட்டே இருக்கும். வெய்ய காலத்துக்கு சில்லுன்னு இருக்கும், மழை காலத்துக்கு குளிராக, தவத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த அகக்குகைக்கு நாம் தியானத்தின் மூலம் வந்துவிட்டால் தேக உணர்வு நீங்கிவிடும். தேக உணர்வு நீங்கிவிட்டால் நமக்கு எந்த சோதனையும் எந்த வியாதியும் வராது. இது சத்தியம், இது நான் சொல்கிறேன், வள்ளல் பெருமான் சொல்கிறார். எல்லா வியாதியும் போக்கக்கூடிய சர்வ ரோக நிவாரணி எதென்றால் உள்ளொளி தியானம் என்கின்ற அருமருந்து. அதுக்கு தலைவன் அற்புதனுடைய ஆண்டவர், அவர் நமக்குள்ளே இருக்கார். அதான் சொல்லுவாங்க, நீங்கள் அறியாதிருக்கின்ற ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ இல்லை, அனாதிகாலமாக. அதனால் நாம் அறியணுன்றதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. இப்போது அதை தாயுமானவருக்கு ஆண்டவர் ஐயா சொன்னாருங்க, உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதை இறைவன்கிட்ட கேட்குறேன். எனக்கு நான் யார் நீ சொல்லி தொலையா, நான் 1 கோடி வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இப்போ மனித பிறவி கொடுத்தேன், இப்போவும் மூடி மறைக்காத எனக்கு சொல்லலாம் பண்ணி விடு அப்படின்ற. இந்த தியானத்தை பற்றி அருணகிரிநாதர் சொல்லுவாங்க. 16,000 பாடல் பாடினார் அருணகிரிநாதர். ஆனால் நமக்கு கிடைச்சது 1300 தான் கிடைச்சிருந்தார் திருமுருக கிருபானந்தமரியார். அகலையும் 1299 பாடல். ஒரு பாடல் மட்டும் எனக்காக பாடியிருக்கார். அந்த பாடல் பார்க்கலாங்களா? சரண கமலாலயத்தை அரை நிமிட நேர மட்டில் தவமுறை ஜானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி பவவினையிலே செழித்த தமிழன் நெடியால் மயக்கம் உருவேனோ. சரணம்னா இறைவனுடைய திருவடியாகிய அருள் மேனி, அருள் ஜோதியாகிய மேனி, அதான் சரணம். அதுதான் கமலம் என்ற பூ. அந்த சரண கமல ஆலயம் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் உள்ள இருக்கு. சரண கமல ஆலயத்தை அரை நிமிட நேரம், அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்குது. முதல் படியான அர்த்தம் என்னென்ன கொஞ்ச நேரம் ஆகுது ஏன் நினச்சி பாருங்களேன், தியானம் பண்ணி பாருங்களேன். ஆனால் நான் பண்ண மாட்டேன், எனக்காக பாடியிருக்கேன். அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை
தியானம் வைக்க அறியாத போது நான் அறியல. அதுக்கு என்னை எப்படி திட்டுறாரு அருணகிரிநாதர்னா, சடக சட மூடமட்டி பவவினையிலே செனித்த தமியன் விடியால் மயக்கம் உருவேணும். சடம், ஜடம்னா உணர்வு அற்றவன், உணர்வே இல்லாதவன். ஜடமடானின்னு கேட்பான். சட கசடு அப்படின்னா ஒரு கஷாயம் போடுறோம்னா அடியில் கசடு நிற்கும், அது கசடு கீழே கொட்டிடலாம். எல்லாத்துக்குமே வடிகட்டி மிச்சம் இருக்கிறது கசடுன்னா உதவாதவன் அர்த்தம். சடன்னா உணர்வு இல்லாத ஜடம், பிணம்ன்ற. கசடுன்னா எதுக்குமே லாய்க்கப்பட மாட்டான், அவன் பிறந்ததே வேஸ்ட்டு சொல்லி. கசட மூடன்னா அறிவே விளங்காதவன், கொஞ்சம் கூட அறிவு. கசட மூடன். மட்டி, ஏண்டா இப்படி மட்டியாக பிறந்துட்டு கசட மூட மட்டி பதவினையிலே ஜெனித்தன்னா பிறந்திருக்கேன். நான் செஞ்ச முன் வினையாலே இந்த பாவ ஜென்மத்தை எடுத்திருக்கேன். சட மூட மண்டி பதவினையிலே செனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. மிடின்னா வறுமை. ஆனால் பணம் இல்லாத குறைய சொல்லலை, அறிவில்லாத குறை. ஆண்டவன் மீது அன்பு இல்லாத குறையை தான் அருணகிரிநாதத்தில் மிடின்றான். இதுதான் மிடி. பைசா இருக்கிறவன் எப்போனாலும் வந்துடும், ஆனால் அறிவு இல்லைன்னா பிறவியே வேஸ்ட். அதனால் இங்கே வரல அருணகிரிநாதர் சொல்கிற மிடி என்பது வறுமை அல்ல, அறிவு இல்லாத குறை. உன்னை நினைக்க அறிவில்லாத ஒரு மீனை படைத்திருக்கு அப்படின்னா. ஆக தியானம் எவ்வளவு முக்கியம் என்பதை அருணகிரிநாதர் பெருமான் சொல்கிறார். அப்புறம் வள்ளுவர் பெருமான் கூட வள்ளுவர் திருவள்ளுவர் கூட இந்த அறிவு வந்து அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். ஆமாம், பொருட்செல்வம் கூறியார் கண்ணம் கூட. ஆமாம், பொருட்செல்வம் கூறியார் கண்ணம் கூட. சூப்பர். ஆனால் அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு. அதே மாதிரி செல்வம் செல்வத்துள் செல்வம். இப்போ எவ்வளோ பேர் இங்கே வந்துருக்கவங்களாம் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் படிக்காதே இப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்வி ஞானம் மூலமாக தெரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் பெரிய கேள்வி ஞானம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ நாளாக படித்து பாஸ் பண்ணி நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன், நீ ஒரு நாள்லேயே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்வி ஞானம் பெரிய. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு அவசியம் வரணும் எல்லாரும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தெரியாது. ஒரு இவரே சொன்னாரு, இந்த கண்ணு உள்ள ஒரு கேமரா இருக்குது, அது எப்படிலாம் ஆக்டிங் ஆகுது, தலைகீழாக தெரியுது, நேராக தெரியுது, எப்படி மாற்றம் அடையுது உள்ள அப்படிலாம் சொல்கிறாரு. நான் ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்து ஐடி படித்தேன். 10ஆம் வகுப்புனா 11ஆவது எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சுருக்கேன். ஐயா +2 படிச்சுங்களா? +2 என்னை விட இவர் அறிவியல் மேம்பட்டவர். இன்னும் இங்கே அறிவியல் மேம்பட்டவர்களாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா கற்றது கைமண் அளவுன்னு அவையாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய முதலாட்டு அனுபவசாலி. அதனால் எவ்வளோதான் நம்ம படித்து தெரிஞ்சிருந்தாங்களோ நம்ம சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்ற ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அவள் பெருமானம். அப்போ தான் அதை சொல்கிறாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இப்போ எல்லாரும் சொன்னா கூட அதை உள்வாங்கி கொள்ளுற அறிவு நமக்கு இருக்கணும். அதுதான் இறை அருள்னு சொன்னாங்க. இங்கே போனால் தான் அவருக்கு ஞானம் வருது, புத்தருக்கு போதி மந்த அறிவு போனால் தான் ஞானம் வருது, யாருக்கு முன்னாடியே வரக்கூடாதா? அந்த இறைவன் வந்து எப்போ நமக்கு அந்த கட்டளை இடுகிறாரோ அப்போ தான் அந்த அறிவு விளக்கம் கிடைக்கும். இப்போ இறைவன் நமக்கு எல்லாருக்குமே கட்டளை இட்டுருக்கிறாரு. அந்த நேரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆர்வமாக வந்துருக்கீங்க. நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 6 பேர் வந்துருக்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற அவங்களுக்கு தெரியல, அறிவு விளக்கமாக அவங்க அடையல. எல்லாமே வந்து ஒரு நாயில் இருக்காங்க. என்ன இது வந்து ஒரு கொல்லா நெறி புலால சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. போனால் நம்ம சொன்ன மாதிரி சாமியார் ஆகிடும் அப்படின்ற ஒரு மயக்கத்தில் அந்த மயக்கம் தெரிய அவங்களுக்கு ஒன்றும் நாளாகும். அந்த நேரம் இறைவன் அவங்களுக்கு கொடுக்கல. வந்துருக்கிறவங்க எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள். அந்த அதான் சொல்கிறேன், நாகப்பட்டினம் எங்கே இருக்குது, வேளாங்கண்ணி எங்கே இருக்குது, ஒரு 6 பேர் வந்துருக்காங்க. இங்கே
அவங்க மதியம் அவங்களோட பகிர்ந்துவாங்க அவங்களுடைய அனுபவத்தை. அதனால் இந்த உள்வழி தியான பயிற்சி என்பது நம்மளுடைய சொன்னார் பாருங்க, சர்வரோக நிவாரணி, எல்லா வியாதியும் போகும். அதை உன்னிப்பாக கவனிங்க. இப்போ உணவு இடைவேளை வரும்போது அதுக்குள்ளே அவர் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு உணவு இடைவேளைக்கு போகலாம். 1 மணிக்கு உணவு நம்ம பண்ணிடலாம். இப்போ அந்த தாய்மானவருக்கு இறைவன் என்ன சொன்னார்? நான் யாருன்னு தயவுசெய்து சொல்லு, எனக்கு புரியல. நான் இருக்கிறேன், ஆனால் எப்படி இருக்கிறேன் தெரியல. நம்ம ஒரு நாளைக்கு நான் இருக்கும்பா, நான் இருக்கும்பா, பயப்படாதுப்பா, போப்பா, நான் இருக்கும்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிற மணிக்கு போப்பேன் சொல்கிறோம். நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்கிறோம். நான் இருக்கிறேன்னா அப்படின்னா என்ன? நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன? இருக்கிறேன்னா என்ன சொல்லுங்கள். இருக்கிறேன்னா நான் ஒரு ஜடமாக இல்லாத உயிரோடு இருக்கிறேன். எப்படிங்க? ஜடமாக இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு? ஆமாம், உயிரோடு இருக்கிறீங்க. ஆமாம். அப்போ உயிரோடுன்னும் போது என் நண்பனோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அப்போ உயிரோடுன்னா நீங்கள் வேறு அது வேறுவா? உயிர் உடலும் ரெண்டும் சேர்ந்தது தாங்க. எப்படிங்க? உயிரும் உடலும் சேர்ந்தது தான். ஓகே. அப்போ உயிரோடு இருக்கிறான்னு ஏன்னு சொல்கிறீங்க? அது நீங்கள் சொல்லலை. அவன் உயிரோடு இருக்கானப்பா, அவன் யாருப்பா உயிரோடு இருக்கானா? அதான் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் எப்படி இயல்போ, ஆன்மாவுக்கு ஜீவன் ஆன்மா 2 நிலைகள் உண்டு. 2 நிலைகள். அதுதான் ஏடுடைய மலரா அப்படின்னா 4 நிலைகளால் அந்த இதே சப்ஜெக்டை விட்டான். அப்போ அண்ணன் சொல்ல போகிறாங்க, ஏடுடைய மலரான்னா 4 ஏடுகள் இருக்குது. அதுன்னா அகப்புறம், அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அகம் அப்படின்னா ஆன்மா, அதுதான் அறிவு. ஆனால் அது இப்போ விழிப்படையில் நமக்கு, அது விழிப்படைஞ்சுன்னா நம்ம சாக மாட்டோம். அது விழிப்படைய வைக்கிறதுக்காகத்தான் இத்தனை கோடி பிறவிகள் நமக்கு. அது அவ்வளோ, அது பெரிய லாங் ப்ராசஸ். அது விழிப்படைய செய்கிறதுக்கு அதிலிருந்தே அதனுடைய சுடரை பிரித்து உயிராக மாற்றுறாங்க. அதுக்கு பேர் தான் அகப்புறம். அகப்புறம்னா ஜீவன். இப்போது அந்த நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி நமக்கு உள் பக்கம் ஆன்மாவாக இருக்குது. அது ஆண்டவரோட ஒன்றி இருக்கு, ஆனால் அதுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ஜீவன். இந்த ஜீவன் புறம் அப்படின்னா மனம், புறப்புறம்னா பஞ்ச புலன்கள் பொருந்திய உடம்பு. இது 2ஓடு தொடர்பு கொள்ளும். நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம், அகம், அகப்புறம். அகம்னா ஆன்மா, அதனுடைய அம்சம் தான், அதுவே தான் அகப்புறத்துக்கு வரும்போது ஜீவனாக வருது. அந்த ஜீவ நிலையில் இருந்து உலக வாழ்வில் இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம் சகல அனுபவத்தையும் பட்டு 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 தேடணும். இப்போ ஒரு குடிகாரனை பார்க்குறோம், அப்படியே ரோடில் ஆடுறோம். நாம் பல ஜென்மங்களை குடிகாரனாக இருக்கிறோம். இல்லாமல் வர முடியாது. வள்ளலார் கூட வந்துதான் அப்படி தான் ஆகும். அது ஒரு ப்ராசஸ். சகல இன்ப துன்பங்களையும் நாம் ஒரு பிரிவில் பல கொலைகளை செய்தவனாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு இன்பத்தை தூக்கி வச்சிருவார். அது நியாயமான வழியோ அநியாயமான வழியோ. நியாயமாக என்ப வச்சா நியாயமாக கொஞ்சம் துன்பம் வரும், அநியாயமாக என்ப வச்சா சொல்லவே வேண்டியதில்லை. ஆக நியாயமாகவும் அனுபவிப்பார், அநியாயமாகவும் அனுபவிப்பார். எப்படின்னா முதல்ல அந்த ஜீவனில் தமோகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தை தான் வெளிப்படுத்தி இந்த மாதிரி அனித்திய போகத்தில் விருப்பம் அதிகமாக வச்சு அவங்க தூய்ப்ப வைப்பார். தூய்க்க வச்சாதான் உங்களுக்கு தீய வினை சேரும். தீய வினை சேர்ந்தாதான் துன்பம் வரும். துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது தான் அதை அனுபவிக்கத்தான் துன்பத்தை யாராவது விரும்புவாங்களா? இன்பத்தை தான் விரும்புவோம். ஒரு ஜீவனுடைய இயற்கை என்னன்னா இன்பமாக இருக்கணும். அது எறும்பு கூட சரி, நாய்க்கு சரி. அது எத்தனையோ வகையில் இன்பம் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, வாயு, இன்னும் நிறைய வகையில். அதுவும் மனிதனுக்கு சொல்லவே வேண்டியதில்லை.
பல வகையில் அவன் இன்பத்தை துய்த்து கொண்டு இருக்கிறான். அதை விட்டுடுவார். அது ஜீவ சுதந்திரத்தை விட்டு ஃப்ரீயாக விட்டுடுவார், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் கடைசியில் மடை போட்டுருவான். மடை போட்டு தடுத்து அதுக்குரிய தண்டனை கொடுத்து நல்லா துவைச்சி வடிவடை துவைச்சி காய போட்டு அதை கிளிப்பை போட்டு மாட்டுறாங்க. அந்த மாதிரி மாட்டி பண்ணும்போது அப்போ இந்த இன்பம் துன்பம் ரெண்டுமே தேவைப்படுது. இது ரெண்டுமே மாயை. இது ஜீவ நிலையில் இது அனுபவமாக பட்டு 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 தேறி அனுபவத்தால் தேறிய பிறகுத்தான் தெய்வம் என்கின்ற ஒரு சித்தம் நமக்கு ஏற்படும். அது இயற்கையாக ஏற்படும். அப்படி நாமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். பெருமானுக்கு முன்னிலையில் நம்மளாம் கூடி கழிச்சிட்ருக்கிறோம். ஆக இந்த ஏழுடைய மலரானா ஒரு மனிதன் 4 பகுதிகளால் ஆனவன். புறப்புறம்னா 5 புலன்கள் பொருந்திய இந்த உடல், இது ஒரு பகுதி. இது ஃபஸ்ட்டு வெளியில் நமக்கு தெரியும். அடுத்தது புறநிலைன்னா மனம். அந்த மனம் சதா அலைஞ்சிட்டே இருக்கும். இந்த உடலில் நூற்றுக்கணக்கான உறுப்புகள் இயங்கி கொண்டே இருக்கும். இதை பற்றி இந்த உடம்புக்கு உள்ள ஒவ்வொரு உறுப்பு இயங்கத்தை பற்றி படிக்கணும்னா இதுவரையில் மனிதன் இந்த சித்த மருத்துவம், அலோபதி மருத்துவம், ஹோமியோபதி என்னென்ன பதி இருக்குதோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா ஒரு 300 டன் 400 டன் புக்கு வரும். அவளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூட இன்னும் கூட பல ஹாஸ்பிட்டலில் ரிசர்ச்ன்னு தான் வைக்கிறான் பேர். ராமச்சந்திரா ரிசர்ச் அண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படின்னு தான் போடுறான். ஏன்னா எதையுமே இறுதியாக சொல்ல முடியலையா, இதுதான் இப்படி தான் சொல்லிட்டு இறுதியாக சொல்ல முடியலையா. என்ன இன்னைக்கு இந்த மருந்து கொடுக்குறவன் நாளைக்கு இன்னொரு மருந்து கண்டுபிடிக்கிறான், அது இதை விட பெட்டராக இருக்குது. நாளைக்கு அது தப்பு, அதனால் இது சைடு எஃபெக்ட்டு, இந்த ஆர்கான் சைடு எஃபெக்ட் வருது. ஆக இது கற்க அது போயிட்டே. ஆக இறைவனுடைய ஆற்றலை ஆய்வு செய்வதை விட்டு உருக்கத்தோடு அன்போடு ஜீவகருணையோடு அன்போடும் நம்ம ஆண்டவரை பிரார்த்தித்தோம், துதித்துத்தோம். நம்மை சூழ்ந்த ஜீவர்களுக்கு அன்போடு உதவி செய்து பசியாற்றி கொண்டோம் நாம் வந்தோம்னா நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நமக்கு உள்ளிருந்தே ஆண்டவர் உணர்த்துவார். புறத்திலிருந்து இப்போ பேசுகிறதெல்லாம் கூட சக்திசாரம் தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. இது சக்திசாரத்துக்கு ஒரு நுழைவு வாயில், அவ்வளோதான். இதனால் ஒரு மனதில் ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு நமக்கு அந்த தியானத்துக்கு போகலாம். இப்போ ஆக புறப்புறம்ன்றது உடல், புறம்ன்றது மனம், புறப்புறம்ன்றது ஜீவன். இந்த ஜீவன் புறத்து மனத்தோடோ உடலோட தொடர்பு கொள்ளும். இது புறச்சார்பு. இப்போ ஆன்மா என்கின்ற அகச்சார்பு பெற வேண்டியதுதான் பெண்டிங். நமக்கு பெண்டிங்கில் இருக்கிறது அந்த ஆன்மா அகச்சார்பு பெறணும். அதுக்கு இது 3 வழிவிடணும். இது வழிவிடணும். புறப்புறம் அது அகப்புறமாகிய ஜீவன், இந்த உயிர் தன்னுடைய விருப்பத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். இது பொய்ன்னு அறியணும். எப்படி பொய்ன்னு அறிய முடியும்னா அது பெரிய விஷயம். அது ஒரு நாள் ஆகும். இந்த இன்பம் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆணு பெண்ணு, ஒரு நாள் ஃபுல்லாக இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. கேட்டால் நைட் ஃபுல்லாக சொர்க்கத்தில் இருந்து சொல்கிறாங்க. அது பொய்ன்னு ஒரு பெரியவர் சொன்னால் அதை அவங்க கேட்பாங்களா? அது உண்மை தானே. ஆனால் ஞானிகள் அது பொய்ன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? அதுதான் சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் இவற்றின் வகை தெரியாமட்டே உள்ளது. அது எப்படி ப்ராசஸ் ஆகுது? அது பெரிய ப்ராசஸ் ஆகித்தான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட்டு இன்பம் போல தோன்றுது. ஆக உண்மையில் அதில் இன்பம் கிடையாதுன்றது அனுபவபூர்வமாக தான் தெரியும். அது சொல்லிலாம் தெரிய முடியாது. ஆனால் அது பொய் இன்பம்ன்றதுக்கு அது சில டெஃபனேஷன் இருக்குது. அது இன்னொரு முறை தான் அதை பற்றி சொல்லணும். அதாவது கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே, உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இதுவரையும் உண்மையிலே ஒரு 5-6 சொல்லுவார். உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே,
அது பாடல் சொல்லி மறந்து போச்சு. தெரியுமா லோகேஷ், நீங்கள் பாடுங்க, உங்களுக்கு தெரியுமா? லோகேஷ் இல்லையா? பாடல் ரெகுலராக படிக்கிறது அது பாரு மறந்து போகுதுங்க. சரி, அதான் இடைவேளைக்கு பின்னாடி நம்ம அதை பார்த்துக்கணும். சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணுவோம். சரிங்க, ஓகே. அப்போது இந்த இப்போ அந்த தாயுமானவருக்கு இறைவன் சொன்னது சொல்கிறார். அதை வந்து நமக்கு சொல்கிறார். இறைவன் தான் சொல்கிறாரு, பாராதி பூதம் நீ எல்லை, பாராதி பூதம் நீ எல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ எல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. இறைவன் சொல்கிறாரா, பாராதி பூதம் நீ அல்ல. அதாவது இந்த உடம்பு பஞ்சபூதத்தாலான அணுக்களின் தொகுப்பு. இதில் வந்து 27 லட்சம் கோடி செல்களாலான மாமிசம். இதை நீங்கள் நினச்சிக்காத, இது உலகத்தை சார்ந்தது. ஏன்னா இதில் அன்றாடம் பல லட்சக்கணக்கான செல்கள் இறந்து வெளியில் போது பல லட்சக்கணக்கான செல்கள் வெளில வரும். இப்போது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செல்கள் உங்கள் உடம்புல ஒன்று கூட இல்லை. டோட்டலாக மாறிடுது. அது நீங்கள் கிடையாது. இப்போ இது வேறு. அப்போ இது எதை சார்ந்தது? உலகத்தை சார்ந்தது. பாராதி பூதம் நீ எல்லை, உன்னிப்பார், நல்லா யோசனை பண்ணிப்பார், கவனமாப்பார், இந்திரியம் கரணம் நீ எல்லை. இந்த பஞ்சபுலன்களோ அல்லது மனம் புத்தி சித்தம் அகங்காரமோ அல்லது மனோ வாக்கு காயமோ, இந்த அந்தகரணம் அகக்கரணம் புறக்கரணம் என்று கண்கள், இது நீ அல்ல. ஆக பாராதி இந்த உடல் நீ அல்ல, இந்த மனம் உரான தத்துவங்கள் இல்லை. உன்னிப்பார் ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. ஆராய்னா ஆராய்ச்சி செய்யுங்க, அந்த அர்த்தம் கிடையாது. அது ரெண்டாக பிரிக்கணும். ஆர் ப்ளஸ் ஆய். ஆர்னா அமர்ந்துள்ள உணர்வு. எது அமர்ந்துள்ள உணர்வு? இந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ள அமர்ந்திருக்கிறார். உணர்வுக்கு உணர்வாக, உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக அமர்ந்திருக்கிறார். அதுதான் ஆர். அடுத்தது ஆய்னா அது அவரையே அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கார். அவரை அனுபவிக்க யாரால் முடியும்? அவரால் தான் முடியும். அப்போ அவரே தான் நாமாக இருக்கிறார். அந்த கடவுள் தான் எல்லாமாக இருக்கிறார். கடவுளுக்கு அந்நியமாக எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு உயிரோ, எந்த ஒரு பொருளோ, எந்த ஒரு பூதங்களோ, எந்த ஒரு செயலோ, எந்த ஒரு அனுபவமோ இல்லை, இல்லை, இருக்கவும் முடியாது. எக்காலும் அவர் ஒருவர் தான் இருக்கிறார். அதனால் ஒன்று எனக்கானும் உணர்ச்சி என்று உருவோ அப்படின்றார். ஆக இந்த ஒரு நிலை தான் வந்து தாய்மானவருக்கு இதை சொன்னது. இன்னும் 10 நிமிஷத்துக்கு. இப்போது பிற்பகலில் நம்ம தியானத்தை தொடங்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை மட்டும் போட்டு இதை முடிச்சிடுறேன். நீங்கள் சாப்பிடும்போது யோசனை பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. ஏன்னா பூண்டி மகான் சாமி வந்திருக்காரு. சரிங்க, நீங்கள் விடுகதை சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் அவர் 2 நிமிஷம். ஓகே. ஒரு விடுகதை சொல்கிறேன். அந்த விடுகதைக்கு என்ன அர்த்தம் அது வந்து அடியேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளவும் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இங்கே உட்கார்ந்துங்கிறது யாருன்னா எல்லாருமே தனித்தனி அற்பெருஞ்சோதி ஆண்டவர். புறத்திலே பார்க்குறதுக்கு தான் நம்ம வெவ்வேறாக இருக்கும். நம்ம அகநிலையில் ஒருவராகத்தான் இருக்கிறோம் என்பது தான் சன்மார்க்கம் போதிக்கின்ற உண்மை. 800 கோடி மக்கள் இருக்கலாம். தனித்தனி அனுபவம் ஜீவனில் தான் பெறுகிறோம். ஆனால் உள்ளே போக போக, வெளிக்குள் வெளிகடந்து உள்ளே போக, இந்த பிரபஞ்சம் முழுதும் எத்தனை கோடி 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 இருந்தாலும் நாம் அகநிலையில் ஒருவராகத்தான் உள்ளோம் என்பது தான் சன்மார்க்கம் நமக்கு போதிக்கின்ற ஒப்பற்ற உண்மை. இப்போது ஒரு ஸ்கூல் நடக்கிற சம்பவம், ஒரு +2 ஸ்கூல், அதில் 10ஆம் கிளாஸ் வந்து அதுவும் பப்ளிக் எஸ்எல்சி. அந்த 10ஆம் கிளாஸ் எக்ஸாமில் ஏ செக்ஷன், அதில் ஒரு பையன்
அவன் பேர் மணிகண்டன். அவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ஸ்கூல்லேயே அவன் தான் உயரம், அவன் தான் குண்டு. சுமாராக தான் படிப்பான், ஆனால் பாஸ் பண்ணுவான். ஒன்று. இரண்டாவது, வடிவேல் மாதிரி நகைச்சுவையாக பேசுவான், ஆனால் அவன் சிரிக்க மாட்டான். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுல சந்தோஷம், அது ஒரு ஹேபிட் அவன். அப்படி இருக்கு. ஒரு நாள் வாத்தியார் பேர் சுந்தரவேல், அவர் முதல் இதில் குணசேகர் உள்ளேனையா, பாண்டியராஜ் உள்ளேனையா, சதீஷ் உள்ளேனையா, வெங்கடேஷ் உள்ளேனையா அப்புறம் பார்க்குறாங்க. அவனை குண்டு வந்து கூப்பிடுவாங்க. மணிகண்டன் 5 நாள் ஆப்சண்ட்டு. மணிகண்டன் உள்ளேனையா கொம்பை எடுத்துக்கிட்டார், கொம்பை கையில் எடுத்துக்கிட்டார். கிட்ட போய் அடிக்கிறதுக்கு ஓங்கி அடிக்கிறதுக்கு அவன் கொம்பை கை பிடிச்சிட்டான். கொம்பையும் வாத்தியார் கையையும் சார் 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 அடிக்க ஏன் வரல? இல்லை சார் வரல சார். அதான்டா ஏன்டா வரல? லீவ் லெட்டர் கொடுத்தியா? இல்லை சார். இல்லை ஹெட்மாஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணியா? சரி கிளாஸ் டீச்சர் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இல்லை சார். இப்போ இன்ஃபார்ம் பண்ணோம்ல, லீவ் லெட்டர் கொடுக்கணும்ல. 5 நாள் உன் பாட்டுக்கு லீவ் எடுத்தால் அது என்ன கணக்கில் வரும்? நீ 10th படிக்கிற, 10th எக்ஸாம் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது, இப்படி பண்ணுறியடா அப்படின்னு ஓங்கி ஒரு அடி போட்டார். சார் சார் இருக்கேன். அப்போ சொல்லு, எதுக்கு வரல சொல்லு. அப்படியே பார்க்குறாங்க, மொத்தம் பார்க்குறான். எல்லாம் நம்மளை நோட் பண்ணுறாங்களான்ட்டு. அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் வாத்தியார் சொல்கிற, அவர் அடிக்கிறார். சொல்கிறா, எதுக்கு வரல சொல்லு, என்னத்துக்கு வரல சொல்லு. சார் சொல்கிறேன் சார், சொல்கிறேன் சார். திருப்பி சொல்ல, எதுக்கு வரல? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லைன்ற அதான் சொல்லுறா. அதான் சார் சொல்ல வரேன் சார். ஒன்றும் இல்லை சார். அது மாதிரி சும்மா டைம் வளர்க்காத, எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நடந்தால் உடம்பு கூட வருது சார். நடந்தால் உடம்பு கூட வருது. இப்போ நான் கேட்குற கேள்வின்னா, இது இந்த ஜோக்கு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. நடந்தால் உடம்பு கூட தான் வரும். ஆனால் அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா? அதை சன்மார்க்க பெரியவர்கள்லாம் வந்திருக்கீங்க, அதை ஏதாவது சொல்லிப்பாங்க. வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உணவு நெருங்கிறது தான் இந்த இடைவேளையில் நம்ம வாலாஜா பூண்டி மகான் ஆசிரமத்தில் வள்ளலாரின் தனிப்பெரும் கருணையினாலும் பூண்டி மகானுடைய அருளாலும் அருளாசி பெற்று தன்னுடைய வாழ்க்கையை துறவு நிலையில் மேற்கொண்டு அந்த பூண்டி மகான் ஆசிரமத்தை வாலாஜாவில் பராமரித்து வருகிறார் கோபி சாது என்று அவருடைய பெயர். அவர் 15 வருடமாக இந்த பூண்டி மகான் ஆசிரமத்தில் காலையில் 300 பேருக்கு மூலிகை கஞ்சும், மதியம் 300 பேருக்கு உணவு அளித்து வள்ளலாருடைய அந்த பசியாற்றுவித்தலை நடத்தி வருகிறார். அவர் இப்போது நமக்கு உணவு அவர் தான் தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அவரை மேடைக்கு சபைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கோபி சார் அவர்கள் சபைக்கு வரும். அந்த பகுதியில் திருவள்ளூர் மௌனகுரு சுவாமிகள் அடுத்தபடியாக அந்த சாதனைகள் சாதனைகளை பார்க்கறது ரொம்ப இந்த கலியுகத்தில் பார்க்கறது கடினம். அப்படிப்பட்டவர் நமக்கெல்லாம் நேராக நம்ம வாலாஜா போய் தான் ஐயா பார்க்கணும். நம்ம ஒரு பாக்கியம் செய்தவர்கள். அவரே நேரில் நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். தினமும் ஒரு 300 பேருக்கு அவர் பசியாற்றுவித்தல் என்பது மிகவும் இந்த காலகட்டத்தில் கடினமான ஒரு பணி. அந்த பணியை அவர் அந்த வள்ளலாருடைய அருளாலும் பூண்டி மகனுடைய அருளாசையாலும் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைச்சதுனால அந்த சர்வசாதாரணமாக அந்த தவத்தினாலேயே அது அவருக்கு நடந்தேறுகிறது. அந்த காசு பணம் என்பது யாரிடம் போய் வள்ளலார் மாதிரி ஈ என்று நான் ஒருவரிடம் கேளாத இயல்பும்
அந்த வள்ளலாருடைய அந்த பாட்டு கேட்க போய் யாருமே கேட்கறதில்லை. ஆனால் அவருக்கு அது ஒரு தானாக அவருக்கு அது நடத்துறதுக்கு அந்த பொருள் உதவி, பண உதவி எல்லாமே அவரை நாடி வருதுன்னா அதான் தவம். தவம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூட சொல்கிறார். தவம்னா என்னன்னா, நாம் மேற்கொண்ட கடமையை அந்த கடமை உணர்வு தவறாமல் அது தெய்வமாக செய்யணும்னு சொல்கிறாங்க. அதான் தவம். தவம்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம்னா எதுக்காக வந்துருக்குறோம்? அந்த உணவை தியானத்தை தெரிந்து கொள்ளணும்னு வந்துருக்குறோம். அந்த உணவு தான் நம்ம மனசில் இருக்கணும், ஓடணும். அதை விட்டுட்டு பிள்ளைய வந்து அங்கே போய் படிப்பில் சேர்க்கலையே, கொண்டாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்களே, இதெல்லாம் வந்து வந்துட்டு தான் இங்கே வந்துட்டோம். இந்த வேஷம் தான் ராஜி பாட்டுறாங்க தர மாதிரி இந்த கேரக்டர் போட்டால் அந்த கேரக்டராக மாறிடணும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இறைவனோடு நம்பிக்கை இருக்கணும். அந்த மாதிரி இந்த 300 பேருக்கு நமக்கு இன்னைக்கு உணவு கொடுப்போம் அப்படின்ற தபம் அவருடைய மனத்திலையும் உடல் செயல் அதான் சொல்கிறாங்க. உடல் கூறு ஆள் ஃபுல்லாகவே அதே நினைப்பு தான் அவருக்கு. அதனால் அவருக்கு அந்த ஆற்றல் அவருக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய பணி தொடரணும். இன்றைக்கும் நம்மளுக்கு பசி அச்சத்தில் அவர் தான் செஞ்சு சுயமாக கூட அவரே நின்று செய்வார். எல்லாத்தையும் உணவு அந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்காரு. அவரை நம்மளையே அவருடைய உள்ள கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவரை நம்மிடையே பேசுமாறு அன்போடு அழைத்து. பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி. ஆண்மனே சகோதரர்களே, வள்ளலார் எழுதின பாட்டில் மெய்யருள் வியப்புன்னு இருக்கும். அதை கேட்டீங்க எல்லாம் தெரிஞ்சிடும். நான் பேச வேண்டியது ஒன்றும் இல்லை. அதை கேளுங்க. மெய் அருள் வியப்பு நிறைய வரும். சொன்னதெல்லாம் அப்படி தான் நடக்குது. அதை எழுதி வச்சுக்கிறார் வள்ளலார். அதே மற்றபடி எல்லாமே வெளியே விட்டுக்கிறாங்க. நீங்கள் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு இது மாதிரி மைக்கு பிடிச்சி பேசி பழக்கம் வர இல்லை. சரி, மகிழ்ச்சி. தொண்டி மகாணத்தில் வள்ளல் பெருமான் சதீஷ் ஐயா, வள்ளல் பெருமான் ஐயா சொல்றாரு. சதீஷ் ஐயா வாய்ப்பு கொடுங்க. 2 வார்த்தை மட்டும் இப்போ ஜீவகாருண்யம் நடத்துற ஐயா வந்து இப்போ அற்புதமா 3 பேருக்கு கொடுக்குறாருன்றாங்க. இது உண்மை. அடியே நான் ஜீவகாருண்யம் பண்ண போது பாஸ்கர் ஐயா வந்து பொம்மல் இருக்கிறார். அவர் கஞ்சி ஊத்த ஐயா சொன்னார், வழிபாடு பண்ணாங்க ஐயா. அந்த 1977 வாரியார் சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்டது தான் வல்லபுரம் சன்மார்க்க சபை. அது வந்து அருட்கஞ்சி வாங்கினார். ஐயாவும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இப்போ அது இடைப்பட்ட காலத்தில் 1977 வாரியார் சுவாமிகள் நிறுவப்பட்டது. இந்த அளவு சிறப்பாக நடத்தின்னு வந்து ஒளிவெடுப்பாரு கொடுத்தாரு. இடைப்பட்டதில் அவர் இல்லாததால் தடைப்பட்டது. அடியன் வந்து பாஸ்கர் மூலயமா வந்து ஜீவகாருண்யம் பண்ணுன்னு சொன்னாரு. அந்த வழிபாடு பசங்களாம் கொடுத்து பண்ணோம். அப்படி பண்ண ஆண்டவர் வெளிப்பட்டாரு. நாங்க ஜீவகாருண்யம் பண்ணுங்களா எதுக்கு வருமானம் பார்த்தாரு. இப்ப போய் செய்யுங்க. பொதுவாக எங்களுக்கு ஒரு கருத்துக்கள் அது டெய்லி வந்து ஒரு 200 ரூபா செலவாகலாம். அது கொண்டாடுறது ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க செய்யறாரு. 1 மாதத்துக்கு கொண்டாட 2000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. அது 1 மாதத்துக்கு செஞ்சோம். இப்போ 2வது மாசத்துக்கு ஒன்னா நிறைய வந்தாங்க. அப்போ பசி யாத்திரை பண்றதுக்கு அப்போ 20வது டைம்ல அப்போ ஒரு விண்ணப்பங்கள் வச்சோம் ஐயா கிட்ட. நான் அதாவது தாயினம் தேவரின் அற்புத திருவாள் விளக்கால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை மற்றவர்களையும் உண்மை அறிஞர்களாக்கி உண்மை அறிவிலைக்கு உண்மை இன்பத்தை அளித்து சுத்த சன்மார்களை வைத்து சத்தியவாழ்த்து எல்லோரும் வெற்றிகளாக்கி சொல்லிட்டு விண்ணப்பிச்சுட்டு வெளிவர ஒரு அடியார் வந்து ஒரு 500 ரூபாய் பொருள் கொடுக்குறாரு. அப்போ அதே போல ஐயா இந்த மாதிரி சொன்னாங்க ஜீவகாருண்யம் பண்றதுக்கு எனக்கு நீங்க எதுவும் சொன்னீங்க. ஆனா வெளி பேசிட்டு வந்தா ஒருத்தர் 500 ரூபாய் கொடுக்குறாரு. இதை நான் சொல்லல, வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியிலே 535வது பக்கம் பாருங்க. இதில் வாசிக்கத்தக்கவருக்கு பயிற்சியில் நேரிட்டால் அவரவர் கேட்டாற்போல் பொருளுதவி செய்யப்படும். அந்த ஜீவகாருண்ய பணி ஐயா சிறப்பா செய்யற அந்த பணிகள் தொடர்ந்து நடந்து வேண்டும். இதை நீங்க பார்த்த வள்ளல் பெருமான் சொல்லி வச்சுக்கிறார். அதை வள்ளல் பெருமான் இப்ப செய்து கொண்டு இருக்கிற. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாகப்பட்டினத்துல இருந்து அன்பர்கள் வந்திருக்காங்க. ஐயா பேரு நாகப்பட்டினத்துலேருந்து வேதாரண்யம்
செல்வ கணேஷ் ஐயா சன்மானிக்கு வந்திருக்காரு. நம்மளோட என்னோட ஒரு வார்த்தை செவிக்கு உணர்வுறாரு போது சிறிது வயிற்று கீழே கொள்ளுங்களோட கொஞ்சம் நினைவு வச்சுங்க. டெய்லி தான் சாப்பிட்றோம். அதனால இந்த ரெண்டு ஒரு கருத்தை வாங்கி கொண்டு நம்ம உணவுக்கு போகலாம். ஐயா செல்வ கணேஷ் ஐயா அவர்களை நம்முடைய சத்திரிச்சாரம் செய்ய எல்லோரும் அழைக்கிறேன். ஜோதி தனிப்பெருந்தது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 16 பொருத்தமர தாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்றது. இந்த ஔவையின் மொழிக்கேற்ப சபைக்கு 100 பேர் இருக்கும் இடத்திலே ஒரு ஆவணம் சபையில் ஏறி பேசக்கூடிய தகுதி இருப்பார். அதுபோல வார்த்தை 16 ஒரு விடுகடை போட்டீங்களா? 1001 புலவர். இந்த வார்த்தை சொல்லக்கூடிய தகுதி இருந்தாலும் 1001 தான் அந்த வார்த்தையை வந்து மேடை ஏறி சொல்ல தகுதியானவராக இருப்பார். வார்த்தை 16 அந்த வார்த்தைக்கு தகுதியானவர் 10,000 இருப்பார். பூத்தமர தாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாய் உண்டென்றது. இதை அத்தனையும் ஏற்ற அந்த சொல்லே உருவாய் உள்ளவர் கோடிக்கொருவராய் இருப்பார் என்பது அவை வாக்கு. அந்த கோடிக்கொருவராய் இருந்து நமக்கு உண்மை விளக்கம் தந்த பெருமான் வள்ளல் பெருமான். அந்த நிலையை எல்லோரும் பெற வேண்டும் என்ற நிலையை வள்ளல் பெருமான் இங்கே எல்லோருக்கும் அருளி அந்த சபை இங்கே கூடியுள்ளது. இங்கே உள்ள அத்தனை பேரையும் வள்ளல் பெருமானாய் காண்கிறேன். என்னால் இது உணர முடிகிறது. இந்த இடத்திற்கு வந்ததிலிருந்து உண்மையை சொல்ல வேண்டுமானால் சப்கான்சியஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு அரை மயக்கத்தில் இருந்தால் தான் வந்து எல்லாம் புரியும் அப்படின்னு. நான் வந்து எனக்கு தூங்க வச்சார் பெருமான் என்னன்னு தெரியல. வந்து தூங்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஐயா குழந்தைங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சொன்னதெல்லாம் எனக்கு உள்ளே போயிட்டே இருந்துச்சு. என்ன இப்படி வந்து இங்கே வந்து இப்படி எனக்கு இந்த மாரி ஒரு நிலை இருக்குதுன்னு எனக்கு நினச்சிட்டு இருந்தேன். அதோட விளக்கம் என்னென்னு பெருமானுக்கு தான் தெரியும். அப்படி இந்த அற்புதமான இந்த அவையை வர முன்னாடி நான் ஐயாட்ட கேட்டிருந்தேன், எங்கள் ஊர்லேயும் வந்து இதை செய்யணுயா அப்படின்னு. அதுக்கு ஐயா அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. உங்கள் பகுதியில் நீங்கள் அதுக்கான நண்பர்களை கூட்டுங்க செய்யலாம் அப்படின்னு. அந்த வகையில் நாங்கள் சின்னதாக ஒரு சபை ஒன்று கட்டிகிட்டு இருக்கோம். அது அருளாத நிறைவடைங்கிற ஒரு எண்ணத்தில் யார்ட்டையும் எந்த இதுவும் கேட்காம நம்ம சொந்த இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கு. அது அருளாத நிறைவடைய பட்சத்திலையோ இடையிலையோ இந்த இதையும் நடத்தணுன்னு எல்லாம் உள்ள பெருமான் துணையால் இங்கே உங்கள் எல்லாரையும் கைகூட்டி பணியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த பெருமான் துணையோடு உள்ள அத்தனை அன்பர்களையும் வணங்கி நன்றி கொடுக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பூர்ணிமகால் ஆசிரம ஓம் சார்ந்த அவர்களுக்கு வேறு சன்மார்க்க சங்க தலைவர் ஐயா முருகேசன் ஐயா அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க படுவதற்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அந்த அந்த அன்பு என்பது உள்ளன்புன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளன்பு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாகப்பட்டினத்துலேருந்து வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. ட்ரெயின் ஏறி 9 பேர். அது மாதிரி அந்த உள் அன்பு வந்து அப்படிதான் இருக்கும். அது எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பக்கத்து ஆளுங்களுக்குலாம் ரொம்ப உணர்வு அதிகம். நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறேன். ஒரு போராட்டம்னு சொன்னால் கூட அந்த நாகப்பட்டினம் கன்னியாகுமரியிலிருந்து 100 பேர் 500 பேர் வருவாங்க. ஆனால் நம்ம சென்னை பகுதியில் ரொம்ப 50 பேர் தான் போவோம். சென்னைக்கு தான் வருவாங்க. அந்த உணர்வு என்பது அவங்களுக்கு அந்த வேகம். அவங்களை நாங்கள் வணங்கி மகிழ்கிறேன். அவரை பூண்டிமகன் அவர்கள் அந்த பொன்னாரை பற்றி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பலத்த கடவுளிலேயே அவர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அடுத்ததாக வேலூர் சன்மார்க்க சங்க சபை தலைவர் ஐயா கருணைக்கு முருகேசன் ஐயா அவர்களை 2 வார்த்தை இல்லை பேசலாம். நிறைய பேர் பேசலாம். எல்லாம் யாரும் இப்போ வந்து சாப்பாடுக்கு குட்டி கூப்பிடுறாங்கன்னா தெரியல. எல்லாம் நல்லா கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. ஐயா சன்மார்க்க சத்து விஷயத்தை தாங்க தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பேச முடியும்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி. ஐயா அவர்கள் இப்பொழுது தற்சமயம் ஒரு என்ன இது நடந்தா உடம்பு கூட கூட வருது. இல்லை என்ன இது சொன்னீங்க, விடை விடுகதை 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 கூறினார். அதற்கு என்னால் அறிந்த உண்மையை உரைக்க வள்ளலார் மூலம் சொல்கின்றேன். அதாவது இன்று காலை ஆரம்பத்தில் அவர் கூறியது, இந்த உடம்பு ஒரு வாகனம், இந்த வாகனம் வீடாகவும் இருக்கின்றது என்று கூறினார். வாகனம் என்றால் ஒரு தரையில் அமைதியாக, அதாவது அசையாமல் இருந்தால்தான் தரையில் வண்டியை ஓட்ட முடியும். அசையாமல் இருக்கும் மனதில்தான் உண்மை வெளிப்படும். ஆனால் நமது மனமோ அசைந்து கொண்டிருக்கின்றது, நம் உடலும் அசைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நடந்தால் கூட கூட வருகின்றது என்றால் மனமும் உடலும் நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் விளக்கம். இதன் மூலம் நாம் மயக்கத்தில் இருக்கின்றோம், உண்மையை அறியவில்லை என்பதுதான் உண்மை. உண்மையை அறிய வேண்டும் என்றால் ஆத்மா நிலையாக இருக்க வேண்டும், மனம் நிலை பெற்றிருக்க வேண்டும். நிலை பெற்ற மனதில்தான் உண்மையை அறிய முடியும் என்பதை என்னால் அறிந்த அளவுக்கு கூறுகின்றேன். வணக்கம். ஒரு நிமிஷம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வேலூர் சன்மார்க்க சங்க தலைவர் அவர்களுக்கு வடகப்பேட்டை மன்ற துணைத் தலைவர் ஐயா அண்ணாமலை